வணக்கம். நியூஸ்வெஸ்டின் உலக முக்கிய செய்திகள். அல்ஜீரியாவின் போமெர்டெஸ் மாகாணத்தில் பயணிகள் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அத்துடன் 44 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அல்ஜீரியா பிரதமர் செபேக் கிரேப் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள போமெர்டெஸ் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அவசர மருத்துவ உதவிகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு பாகிஸ்தானில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 34 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். வெடி விபத்தில் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெடி விபத்தில் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் சுமார் 4000 அடி ஆழத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீத்தேன் வாயு கசிவினால் இந்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்க வெடி விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. போலந்து வான்வெளிக்குள் ரஷ்ய ஏவுகணை ஒன்று நுழைந்து வீழ்ந்து நொறுங்கியதனால் அங்கு நேட்டோ போர் வானூர்திகள் அவசரமாக அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வியாழக்கிழமை அதிகாலையில் போலந்து வான்வெளிக்கு நுழைந்த இந்த ஏவுகணை இரவோடு இரவாக உக்ரைன் மீது ரஷ்யா ஏவிய பெலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதலின் ஒரு பகுதி என்று கருதப்படுகிறது. இதில் சிறுவர்கள் உட்பட குறைந்தது 8 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏவுகணை தென்பட்டதை தொடர்ந்து போலந்து உட்பட நேட்டோ உறுப்பு நாடுகள் ஜெட் வானூர்திகளையும் வான்வெளி எரிபொருள் நிரப்பும் வானூர்தியையும் வான்வெளி முன்னெச்சரிக்கை வானூர்தியையும் களமிறக்கியதாக நேட்டோ கூட்டணியின் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது பிராந்தியத்தை பாதுகாக்க நேட்டோ அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக நீடித்து வந்த காசா போரை முடிவு கொண்டுவர காசா அமைதி திணைக்களம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரைவு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எகிப்து, கட்டார் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தில் கெய்ரோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை படிப்படியாக ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. காசாவின் நிர்வாகம் புதிய பாலஸ்தீன இடைக்கால நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் மேலும் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறிய பின் சர்வதேச அமைதிப்படை மற்றும் புதிய பாலஸ்தீன போலீசார் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்கும் எனவும் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் தனது படைகளை முழுமையாக திரும்ப பெற்ற பிறகே ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வழியில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்குமா என்பதில் இஸ்ரேலுக்கும் சந்தேகம் உள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் இதன் முழுமையான அமலாக்கம் இருதரப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்தே அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குவைத் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானின் ஹெஸ் தீவில் அமெரிக்கா மேற்கொண்ட குண்டுவீச்சு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஹேசம் தீவில் அமைந்திருந்த கட்டிடம் ஒன்றின் மீது அமெரிக்க படைகள் நடத்திய குண்டுவீச்சில் கணவன், மனைவி மற்றும் அவர்களது 2 வயது குழந்தை உயிரிழந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் ஐஞ்சான் மாகாணத்தில் அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜெர்மனியில் இந்த ஆண்டில் இதுவரை நிலவிய வெப்ப அலைகள் மற்றும் கடும் வெப்பநிலை காரணமாக சுமார் 9800 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டின் ரோபர்ட் கோச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் பல பகுதிகளில் மீண்டும் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள வாராந்திர அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெப்பம் தொடர்பான உயிரிழப்புகளில் அதிகமானோர் 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயோதிபர்கள் என ரோபர்ட் கோச் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப அலைகள் மேலும் அதிக உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ள ரோபர்ட் கோச் நிறுவனம் குறிப்பாக வயோதிபர்கள் மற்றும் வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அமெரிக்க ராணுவ விமானங்களை தற்காலிகமாக நிறுத்த அனுமதி வழங்கியுள்ள பல்கேரியா தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தியுள்ளார்.
பல்கேரியா வெளிவிவகார அமைச்சர் வெலிஸ்லாவா பெட்ரோவா சமோவாவுடன் தொலைபேசியில் பேசிய அராக்சே வெஸ்மர் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்களை நிறுத்த அனுமதிப்பதும் ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலுக்கு மறைமுகமாக ஆதரவு வழங்குவதாகும் என்றும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இத்தகைய நடவடிக்கை ஈரான் மற்றும் பல்கேரியா இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் நட்புறவுக்கு முரணானது என்று அவர் குறிப்பிட்டார். தனது நாட்டுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்காக தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ஏற்கனவே பலமுறை எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் ட்ரடுஸ்க்னே கிராமத்தின் மீதான ரஷ்யாவின் சமீபத்திய தாக்குதலில் வடகொரியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் மேலும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மேலும் தெரிவிக்கையில் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணையை நிபுணர்கள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருவதாக ஆரம்பகட்ட ஆய்வுகளில் அது வருட வடகொரியாவில் தயாரிக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை என்பதையே உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளார். நீண்ட நாட்களின் பின்னர் வடகொரியா ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருப்பதும் ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆட்சிக்கு இடையே வளர்ந்து வரும் இராணுவ ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதாகும் என்று கூறிய ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை வேறுகளையும் வடகொரியா வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் கூடுதல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், குறிப்பாக பேட்ரியாட் அமைப்புகளுக்கான இடைமறிப்பு ஏவுகணைகள், அத்துடன் மேற்கத்திய நாடுகள் வழங்கும் பிற வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான ஆயுதங்களை பெறுவதில் உக்ரைன் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான செவுட்டாவிற்குள் சுமார் 60,000 புலம்பெயர்ந்தோர் நுழைந்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த பயணத்தின் போது குறைந்தது 43 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினின் மற்றொரு தனித்தீவான மெலிலாவை அடைய முயற்சிக்கும் போதே கடலில் தடுத்து நிறுத்தப்படும் புலம்பெயர்ந்தோரை உடனடியாக மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது என்று ஸ்பெயினின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து இந்த வருகை அதிகரித்துள்ளது. மத்திய ஏமனில் கவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாகவும் சாத்தியமான தரை வழியாகவும் ஒரு பெரிய இராணுவ தாக்குதலை நடத்த சவுதி அரேபியா தயாராகி வருவதாக தகவல் கசிந்துள்ளது. தெற்கு செங்கடல் வழியாக நடைபெறும் தனது எண்ணெய் ஏற்றுமதியின் மீதான கவுதிகளின் இறுக்கமான பிடியை உடைக்கும் முயற்சியாக சவுதி அரேபியா இந்த முடிவுக்கு வந்துள்ளது. ஏமனின் கிழக்கு பகுதியிலிருந்து சவுதி படைகள் வெளியேறுவது வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் இது ஒரு தரைவழி தாக்குதலுக்கான ஆயத்த நடவடிக்கையாக இருக்கலாம் என்றே ஏமன் தரப்பு நம்புகிறது. செங்கடல் மற்றும் பாப் அல் மண்டேப் நீரிணையில் கவுதிகள் தாக்குதலிருந்து கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கடற்படை கூட்டணியை உருவாக்க சவுதி அரேபியா தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட சில நாடுகள் தவிர்த்து துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து, சூடான் மற்றும் ஜிபூட்டி உள்ளிட்ட 14 நாடுகள் பன்னாட்டு கடல்சார் தற்காப்பு கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.